ஸ்நாக்ஸ் வந்து பொட்டேட்டோ நக்கட்ஸ். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து பொட்டேட்டோ, அது பெரிய 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பிரெட் க்ரம்ஸு, இது கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் தண்ணி கரைச்சிக்கணும். அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸு, ரைஸ் கொஞ்சம் பவுட்ரு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு. இப்போ இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணணும். சால்ட் போட்டுக்கணும். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். கட்டி இல்லாமல் ஸ்மாஷ் பண்ணிக்கணும். இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறேன், சால்ட் போடுறேன், ரைஸ் கொஞ்சம் பவுட்ரு போடுறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். இதில் போட்ட இன்க்ரீடியன்ஸ் வந்து சில்லி ஃப்ளேக்ஸு, கொஞ்சம் ரைஸ் பவுட்ரு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் இது சால்ட்டு கொஞ்சம் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. சாரி, இந்த ஸ்டவ் சின்னதாக எரியுதே. ஓகே, ரொம்ப தேங்க்யூ. சரி, நான் இப்போ வந்து இதில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், இது ப்ரெட் ஸ்க்ரம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதனால் தண்ணி இல்லாமல் கரெக்டாக கெட்டியாக இருக்கணும். தண்ணி மட்டும் சிலிண்டர் சேவ் பண்ணிக்கணும். ரவுண்டு அவங்க இஷ்டப்பட்டது. ஆனால் சிலிண்டர் சேஃப்னால் நல்லாயிருக்கும். டிப் பண்ணணும். டிப் பண்ணிவிட்டு இதில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு எடுக்கணும். இல்லை உங்களுக்கு இதை ஃபஸ்ட்டு இதை செஞ்சு காமிக்கிறேன். டிப் பண்ணுங்க, ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஆயிலில் போடுறேன். ஃபயர் ஹீட்டில் ரொம்ப ஹீட்டில் வச்சுட்டு அப்புறம் ஸ்லோ பண்ணிக்கலாம். எடுத்து பாருங்கள், பொட்டேட்டோ நக்கட்ஸ் ரெடி. அடுத்ததை போடுறேன். எடுத்துகிட்டு அதையும் அடுத்த இது போடுறேன்.